நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வெளிக்கோடை உற்சவம். நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாயகி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் விடையாட்சி உற்சவம். தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடையராகி அம்மன் கோவில் வைகாசி திருவிழா. சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட உற்சவர். விருதுநகர் பாளையம்பட்டி அருள்மிகு கன்னிமாரம்மன் கோவில் வைகாசி உற்சவம். ஸ்ரீ கோணம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற கும்பாபிஷேகம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாயகிக்கு வெளிக்கோடை உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்குள் சென்று உற்சவரை வெள்ளி தோளுக்கினியானில் கொலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் முன்பு மேலப்படியில் ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். தாயாருக்கு வெண்ணிற பருத்தி சேலை கட்டி திருமுடியில் கிரீடம் அணிவித்து அதன் மேல் மகிழம்பூ மலர்ச்சரம் சுற்றி வைர காதணிகளோடு திருமார்பில் எம்பெருமான் பதக்கம் வைத்து திருமாங்கல்யத்துடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயவரதமும் காட்டியபடி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவாறு ஸ்ரீ ரங்கநாயகி பிரகாரங்கள் வழியாக வலம் வந்தார். தண்டங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல சாமரமும் ஆலவட்டமும் வீசி தாயாருக்கு தங்க திருக்குடை பிடித்தவாறு அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ ரங்கநாயகி வெளிக்கோடை மண்டபத்தை அடைந்தார். அங்கு நாச்சியாருக்கு அரையர் சுவாமிகள் பாடல் பாடியபடி இருக்க மெல்லிய வஸ்திரம் போர்த்தி மலர் சரங்களுடன் மலர் போர்வை சாற்றி நறுமண திரவியங்கள் தெளித்தனர். இதையடுத்து அரையர் சுவாமிகளுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கியதும் மீண்டும் உற்சவரை சுமந்து கொண்டு மண்டபத்தை சுற்றி உலா புறப்பட்டனர். வழியில் பாடல்கள் பாடியவாறு அரையர் சுவாமிகள் முன்னே செல்ல உற்சவரை மண்டப மேடையில் அமர்த்தி தூபத்துடன் ஆரத்திகள் காட்டி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பக்தர்கள் ஸ்ரீ ரங்கநாயகியை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி தரிசித்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ் பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்று வந்த பிரம்மோற்சவம் நிறைவு பெற்றதை அடுத்து விடையாட்சியை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள 100 கால் மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து மந்திர உச்சாடனங்களுடன் திருமஞ்சனத்தை துவக்கினர். உபயநாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த சுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி இசைவாத்தியங்கள் முழங்க வேதமந்திர உச்சாடனங்களோடு சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு கண்ணுடையநாயகி அம்மன் கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி உற்சவருக்கு புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவிலிலிருந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல மரப்பல்லக்கில் உற்சவர் அருள்மிகு கண்ணுடையநாயகி அம்மனை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். அம்பிகைக்கு வண்ண திருக்குடை பிடித்து சாமரங்கள் வீசியபடி அழைத்து வந்தனர். ஸ்ரீ கண்ணுடையநாயகிக்கு தங்க கவசம் அணிவித்து சிகப்பு பட்டு சேலை கட்டி பதக்கத்துடன் திருமாங்கல்யமும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்தபடி உலா வந்த உற்சவரை கோவிலை சுற்றி வலம் வர செய்தனர். மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வந்ததும் அம்மனை ஆலய வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி பகுதியில் உள்ள அருள்மிகு கன்னிமாரம்மன் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ கோணம்மாள் அம்மனுக்கு
அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் அபயம் காட்டியபடி அமர்ந்தருளும் மூலவர் ஸ்ரீ கோணம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். அம்பிகைக்கு மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், பழரசங்கள், சந்தனம், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி மலர் மாலைகளுடன் மல்லிகை சரங்கள் அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த கன்னிமாரி அம்மனுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபாரதி காட்டப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கருமலையில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கரிகிரி வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரை பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு தேரடியில் பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவரை எழுந்தருளச் செய்ததும் தேரோட்டம் துவங்கியது. கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊரின் வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து திருத்தேர் மீண்டும் நிலையை அடைந்தது. சேலம் கோட்டை பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி ஆலயத்தில் 29ஆம் ஆண்டு அன்னக்கூட உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள கண்ணாடி அறையில் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாதரை பட்டாடைகள் கட்டி சந்தனம் சாற்றி ஆபரணங்களோடு அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். அருகே ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் உற்சவ மூர்த்திகளையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீ கோதைக்கும் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாருக்கும் பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். விழாவை முன்னிட்டு சங்கீத இசை கச்சேரியும் நடைபெற்றது. உற்சவர் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனும் அருகில் எழுந்தருளி இருக்க தெய்வங்களுக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஏக தீபம், கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. பின்னர் குடை சத்தியம், விசிறி விச்சன்னம், சாமரம், சுருட்டி உள்ளிட்ட பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் நாதஸ்வர மேளதாள முழக்கத்தோடு உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்தம், துளசி தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கல்லாங்குளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் ஸ்ரீ குரு பகவானுக்கும் அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்ததும் மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதேபோல் நவகிரக சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ குரு பகவானுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் விசேஷ அலங்காரம் செய்து நவகிரக குரு பகவானுக்கும் கோஷ்டத்தில் சர்வ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் தூபத்தோடு ஆரத்திகள் காட்டப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள அகத்தாரிருப்பு கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேப்பமரத்து முத்துமாரியம்மன் கோவிலின் 38ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. வேப்பமரத்தின் கீழ் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு வேப்பமரத்து முத்துமாரி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பிரதான கலசம் முன்னே செல்ல பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் முளைப்பாறைகளை சுமந்து கொண்டு கிராம வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்றனர்.
பிறகு ஊர் எல்லையை அடைந்ததும் முளைப்பாரிகளை வைத்து ஆரத்திகள் காட்டி பிறகு நீரில் கரைத்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதையடுத்து குடமுழுக்கு விழா விமர்சையாக நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கும்பகோணம் அருகே பாபநாசம் அடுத்த கருப்பூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து ஊர்வலமாக வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றினர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு விமான கலசத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி மலர் மாலை அணிவித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே அகிலி கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கையொட்டி யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அஞ்சாஞ்சேரி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு சோலைவாழியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பிரதான கலசத்துடன் மேடைகள் மீது பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாகங்கள் வளர்க்கப்பட்டன. இதையடுத்து கடம்புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தவாறு வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு கருவறையில் சுதை சிற்பமாகவும் கற்சிலையாகவும் வீற்றிருந்து அருள் புரியும் சோலைவாழி அம்மனுக்கு புனித நீரை ஊற்றி பச்சை பட்டுடுத்தி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே திருவளர்ச்சிப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு தொட்டிச்சியம்மன் கோவில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி கோவிலை வண்ண மலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்து ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு வேத மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து புனித நீர் ஊற்றி மாலைகள் சூட்டி பட்டு வஸ்திரத்துடன் மாவிலையும் தர்பை புல்லும் கட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் மூலவர் அருள்மிகு தொட்டிச்சி அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி அம்மன் உடனுரை சிவபெருமான் திருக்கோவில் கொடிமர பிரதிஷ்டையை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு ஆலயத்தில் வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கும் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கொடிமரத்திற்கும் சாயரட்சை இடப்பட்டது. பின்னர் வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலச புறப்பாடு நடைபெற்றது. கோவிலை சுற்றி பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்த வேத பண்டிதர்கள் முதலில் நந்தி பகவானுக்கும் அதைத் தொடர்ந்து புதிய கொடி மரத்திற்கும் அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். ஏராளமான பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்று தெய்வங்களை பரவசத்துடன் தரிசிக்க மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திருத்தேரில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்க செய்திருந்தனர். அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்தராயும் அணிவித்து எலுமிச்சை மாலையோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் அழகாக காட்சி கொடுத்த அம்மனுக்கு ஆரத்தி காண்பித்ததும் தேரோட்டம் துவங்கியது.
ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க பல்வேறு வீதிகள் வழியாக அம்மன் எழுந்தருளிய திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. தாரை தப்பட்டைகள், சிறுவர் சிறுமியர்களின் ஆரவார நடனங்களோடு தேரில் பவனி வந்த மாரியம்மனுக்கு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ பகவதியம்மன் கோவிலில் அம்பிகைக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ பகவதியம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பகவதியம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் வெட்டிவேர் மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்ததும் தூபத்தோடு பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏகதீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீ பகவதியம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சேவக பெருமாள் ஐயனார் கோவில் வைகாசி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் முன்பு குழுமி இருக்க தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேர் ஆடியசைந்தபடி வலம் வர ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்றனர். கோவிலை சுற்றி வலம் வந்த திருத்தேர் நிறைவாக நிலையை அடைந்தது. உபய தேவியர்கள் சமேதராக திருத்தேரில் சர்வ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனாருக்கு தீபாரதி காட்டப்பட்டது. நாமக்கல் நகரில் உள்ள அருள்மிகு பலபட்டறை மாரியம்மன் கோவில் வைகாசி தூக்கு தேர் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பச்சை மற்றும் மலர் மாலைகள் கட்டி வண்ண வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தூக்கு தேரில் உற்சவரம்மன் கொலுவிருந்ததும் ஏராளமானோர் தேரை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். தேரில் வீற்றிருந்த மாரியம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தூக்கு தேரில் நகரின் முக்கிய வீதிகள் வழியே பவனி வந்த அம்மனை ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர். தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோவிலை அடைந்ததும் அம்மனுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து மீண்டும் அம்மனுக்கு தூக்கு தேர் புறப்பாடு நடைபெற்றது. கோவை கொடிசியா வளாகத்தில் உள்ள ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் உற்சவருக்கு புறப்பாடும் மூலவருக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகளும் நடைபெற்றன. முன்னதாக கைப்பலகை மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஒய்யாளி சேவை நடத்தியபடி வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கு புதுப்பட்டாடை கட்டி கவசங்களுடன் பலவித ஆபரணங்களும் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு மயில் பீலியுடன் கலிங்கத்து நாயும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவரை மங்கள வாத்தியங்களோடு வெளியே சுமந்து வந்ததும் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுத்த சுவாமியை ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு சர்வாபரண பூஷிதனாக மூலவர் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதி சர்வ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். வக்ஷஸ்தலத்திலும் மேடை மீதும் உபயநாச்சியார்கள் திருக்காட்சி தந்தருளினர். ஆலய உலா முடித்து உள்ளே பிரவேசித்த சுவாமிக்கு வையாளி சேவை நடத்தி கருவறைக்குள் பிரவேசிக்க செய்தனர். பிறகு மூலவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது.
திருச்சி வரகநேரி பகுதியில் உள்ள அருள்மிகு சூளைக்கரை மாரியம்மன் கோவில் தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவரம்மன் கொலுவிருந்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. அருள்மிகு மாரியம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் காதணிகளும் வெள்ளி தீஜ்வாலை கிரீடமும் சூட்டி எலுமிச்சை மாலைகளோடு வண்ண மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தி புல்லாக்கு பின்ன திருத்தேரில் அழகாக அமர்ந்தவாறு காட்சி கொடுத்த அம்மனை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே தேரில் பவனி வந்த அம்மனுக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வெளிக்கோடை உற்சவம். நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாயகி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் விடையாட்சி உற்சவம். தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடையராகியம்மன் கோவில் வைகாசி திருவிழா சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட உற்சவர். விருதுநகர் பாளையம்பட்டி அருள்மிகு கன்னிமாரம்மன் கோவில் வைகாசி உற்சவம். ஸ்ரீ கோணம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற கும்பாபிஷேகம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.